அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இரு கரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொருந்திட அழைக்கின்றார். நீட்டினை நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய நையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Velangani, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jia Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. என் அன்பு மகன் பேதுருவால் அழைக்கப்பட்டவர், பேதுருவினுடைய செயலாளராக இருந்தவர், அவருக்கு அவருடைய மடல்களை எழுதுவதில் உறுதுணையாக இருந்தவர், பவுலடியாரோடு பயணித்தவர், சிறந்த பயனுள்ள ஊழியர் என்று பவுலால் அழைக்கப்பட்டவர் புனித மார்க். மிக சுருக்கமான நற்செய்தி, முதல் நற்செய்தி என்று அறிஞர்களால் அழைக்கப்படுகின்ற மார்க் நற்செய்தி எழுதியவர் இவரே. அவருடைய மறை சாட்சியத்தை நாம் இன்று கொண்டாடுகிறோம். 68ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்தவர், கிறிஸ்துவோடு தன்னையே இணைத்து கொண்டவர், கிறிஸ்துவை போல் தானும் துன்பப்பட்டவர். அதனால்தான்
ஆண்டவர் இயேசுவை துன்புறும் மெஸ்ஸியாவாக இவர் தன்னுடைய நற்செய்தியிலே படம் பிடித்து காண்பிக்கின்றார். த சஃபரிங் சர்வன்ட், துன்புறும் ஊழியராக ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுகள் பட்டு நம்மை மீட்பதற்காக துன்பப்பட்டார் என்று தன் நற்செய்தி முழுவதுமாக அந்த செய்தியை தொடர்ந்து எழுதிச் செல்கின்றார். எனவே தன்னுடைய வாழ்விலும் துன்பப்பட்டு கிறிஸ்துவுக்காக மறைசாட்சி ஏற்றுக்கொண்ட புனித மார்க்குவை போல நாம் படுகின்ற துன்பங்கள், நாம் சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் கிறிஸ்துவினுடைய மாட்சிக்காக நாம் அவரோடு இணைந்து சுமக்க வரம் கேட்டு பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றும் ஆக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் நீர்ப்பவரை நீரன் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, நற்செய்தி அறிவிக்கும் அருளை கொடுத்து நற்செய்தியாளரான புனித மார்க்குவை உயர்த்தினீர. அவரது போதனையால் பயன்பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என காத்திருக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருள் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கின்றார். சிறிது கால துன்பத்துக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 89 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரை
வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வமைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். Alleluia, 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 alleluia. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்கழின செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பெருமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஏப்ரல் மாதம் 25ஆம் நாள், இதே 68ஆம் ஆண்டு இயேசு உயிர்த்த பிறகு கிறிஸ்துவினுடைய சாட்சியாக கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவை போன்று இரத்தம் சிந்தி உயிர் நீத்தவர், கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பை என்பித்தவர் புனித மார்க். எகிப்திலே அலெக்சாந்திரியாவுக்கு கிழக்கே பசுக்களின் இடம் என்று அழைக்கப்படுகின்ற பொஹாலியா என்ற ஒரு இடம்.
உயிர்ப்பு விழாவும் இன்றைய நாள், அதாவது 68ஆம் ஆண்டு பேகன் கடவுளை வழிபடுகின்ற, பிற கடவுளை வழிபடுகின்ற செராபிஸ் என்ற அந்த கடவுளுடைய விழாவும் ஒரே நாளில் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பேகன் கடவுளை வழிபடுகின்ற நிறைய கூட்டம் அந்த பொக்காலியாவில் இருந்த ஆலயத்திலே கூடி ஒரு பயங்கரமான, ஒரு கொடூரமான காரியத்தை செய்து கொண்ட நாள் இன்று. Huge multitude of the pagans assembled and attacked the church at Bokhalia and forced their way in. இவங்க என்ன செய்தார்கள் என்றால், ஒரு புனிதமான மனிதர் அந்த ஆலயத்தில் இருந்தவரை பிடித்தார்கள், கட்டினார்கள், ஒரு பெரிய கயிற்றால் கட்டினார்கள். பிறகு அந்த வீதி வழியாக அவரை இழுத்து சென்றார்கள். இழுத்து சென்றது மட்டுமல்ல, பசுக்களின் இடத்திற்கு இந்த சாத்தானை அல்லது டிராகனை இழுத்து செல்வோம் என்று கத்தினார்கள். These targeted their chief enemy, a saintly man who was in that church, seized him, bound him with a thick rope, dragged him in the roads and streets, and they cried out, "Drag the dragon to the place of cows." மிகவும் ரொம்ப கொடூரமான முறையில் அவரை இழுத்துட்டு போகிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், அவ்வாறு அவர்கள் இழுத்து சென்றபோது அவருடைய தசைகள், சதைகள் அப்படியே ரோட்டில், அந்த வீதிகளிலே கிழிந்து அங்கங்கு கிடக்கின்றது. எங்கு பார்த்தாலும் இரத்தம். அந்த நகரம் முழுவதுமே இவருடைய இரத்தத்தால் மூழ்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். They continued dragging him with severe cruelty. His flesh was torn and scattered everywhere. The ground of the city was covered with his blood. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு இரவு, அதாவது இன்னைக்கு 25 அப்படின்னா நேற்று நைட் ஏர்லி மார்னிங், ஒரு இருட்டறையில் வச்சு அவரை கட்டி போடுறாங்க. கட்டிட்டு அடுத்த நாள் இன்று காலை அந்த சிறைச்சாலைக்கு சென்று, அந்த இருட்டறைக்கு சென்று அவரை மீண்டும் வெளியே எடுத்துகிட்டு வர்றாங்க. வந்து அவருடைய கழுத்திலே ஒரு பெரிய கல்லை, ஒரு கயித்தை கட்டி, முதல் நாள் துன்புறுத்தியதை போல மீண்டும் அவரை துன்புறுத்தி அவர் மீது கற்களையும் பாறைகளையும் எதிர்ந்து அப்படி இழுக்கிறான். They cast him that night into the dark prison. The next morning the pagans returned to take him from the prison. They tied his neck with a thick rope and did the same as the day before, dragging him over the rocks and stones. கடைசியாக இந்த ஆண்டவருடைய இந்த படை வீரன் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய ஆத்மாவை அவருடைய கரங்களிலே ஒப்படைக்கிறார். ஒப்படைத்தது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை போன்று தன்னுடைய மறை சாட்சியத்தை ஏற்றுக்கொள்கின்றார். Finally, this great warrior of God delivered up his pure soul in the hands of God and received the crown of martyrdom, and the apostolic crown, the crown of evangelism, and the crown of virginity. அதுக்கடுத்து இன்னொரு படி மேலே போய் என்ன செய்கிறாங்கன்னா, இவனை செத்தா மட்டும் பத்தாது, அவ்வளவு ஒரு வன்மம் என்று சொல்லி அவரை சுற்றி ஒரு பெரிய நெருப்பை ஏற்படுத்தி அதில் நல்ல விறகுலாம் வச்சு அவரை அதில் வைத்து அவருடைய பாடியை எரிப்பதற்காக, சாம்பலாக்குவதற்காக முயற்சி செய்கின்றார்கள். Nevertheless, his death did not satisfy the rage of the pagans and their hatred. They gathered a lot of firewood and prepared an inferno to burn him. இங்கே தான் கடவுள் அவருடைய அற்புத செயலை, வல்ல செயலை செய்கிறார்.
என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஒரு புயல், பயங்கரமான ஒரு மழை பெய்கிறது. இந்த புயலையும் அந்த மழையையும் பார்த்தவர்கள் அங்கிருந்து பயந்து ஓடிவிடுகின்றார்கள். However, a severe storm blew and heavy rains fell. This frightened the pagans and they fled away in fear. பயத்தால் அச்சத்தால் அவங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்பொழுது நம்பிக்கையாளர்கள் அங்கே வந்து அவருடைய உடலை எடுத்து அதை நன்றாக கட்டி அந்த ஆலயத்திற்கு உள்ளே, பொக்காலியாங்கிற அந்த இடத்துல இருந்த அந்த ஆலயத்திற்கு உள்ளே சென்று ஜெபித்து விட்டு ஒரு பெட்டியிலே வைத்து யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல சீக்கிரட்டாக அவரை அங்கே வைக்கின்றார்கள், மார்க்குவை. The believers came and took the body, carried it to the church that they had built at Pokalia, wrapped it up, prayed over it and placed it in a coffin. They laid the coffin in a secret place in the church. அந்த நாள் தான் 68ஆம் ஆண்டு இன்றைய நாள். மார்க்குவினுடைய மறைசாட்சியத்தை பற்றி விவரிக்கின்ற இந்த நாள். கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தவர், கிறிஸ்துவை போல துன்பத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனால தான் இவருடைய நற்செய்தியிலே பார்த்தோம் என்றால் த சஃபரிங் சர்வன்ட், துன்புறும் ஊழியராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர் அறிமுகப்படுத்துகின்றார். 4 நற்செய்தியிலே முதலாவதாக எழுதப்பட்ட நற்செய்தியாக கருதப்படுகிறது. உயிர்த்த பிறகு 60 அல்லது 64 ஆண்டுகளுக்குள் எழுதப்பட்ட நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இறையாட்சி, இதோ இறையாட்சி வரப்போகிறது, உலகம் முடிய போகிறது என்ற ஒரு சிந்தனைகள் எல்லாம் இவர் மையப்படுத்தி அங்கே தன்னுடைய நற்செய்தியிலே வெளிவெடுத்து காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, இவருடைய நற்செய்தி ரொம்ப குறியதாக இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியம் பகர வேண்டும் என்ற சொல்லி அந்த மையக்கருத்தை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவது, இவருடைய நற்செய்தி தொடக்க கால கிறிஸ்தவர்கள், துன்புறும் மெஸ்ஸியா, இவர் துன்பப்படுகிறார். அதனால் துன்புறும் மெஸ்ஸியாவாக ஆதி கிறிஸ்தவர்கள் தங்களுடைய துன்பத்தை கிறிஸ்துவோடு சுமக்க வேண்டும். எனவே எல்லோரும் தங்களுடைய துன்பத்தை, வேத கலாபனையை, தங்களுடைய நெருக்கடியை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக தயாராக இருக்க வேண்டும் என்பதனுடைய செய்தியையும் அந்த காலகட்டத்தில் அவர் எழுதினதுனால தான் இது இருக்கிறது. இவர் பேதுருவினுடைய செயலராக இருக்கின்றதுனால, பேதுரு சொல்ல இவர் எழுதியதுனால தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் துன்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் கஷ்டப்படுகின்ற பொழுது கடவுள் உங்களை உயர்த்துவார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். கடவுள் நம்ம மேலே கவலை கொண்டார், எவ்வளோ பெரிய பாக்கியமான நான்கள் என்று மக்கள் துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாட்சியமாக தன்னுடைய நற்செய்தியிலே மார்க்கு பதிவு செய்கின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தும் போது கடைசி வரை அவரை ஒரு மெஸ்ஸியாவாக, துன்புறும் மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு மெஸ்ஸியாக அவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். அதற்கடுத்து இவருக்கும் பேதுருவுக்கும் உள்ள அந்த ஒரு உறவையும், ஏன்னா பேதுருவோடு இவர் கூட இருந்ததுனால இன்றைக்கு நான் டைட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, என் அன்பு மகன் என்று பேதுரே சொல்லப்படுகின்ற அளவுக்கு இவருக்கும் பேதுருக்கும் உள்ள உறவு இருந்தது. அதே நேரத்தில் ஒரு நற்செய்தியிலே பேதுருவினுடைய பலவீனங்கள், பலமுறை அவர் ஆண்டவரை மறுதளிப்பது, பலமுறை தன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவது, அந்த இயல்பான குணத்தை இவர் வெளிப்படுத்துகின்றார். அதனால்தான் நம்மையே நாம் தாழ்த்துகின்ற போது, கடவுளுக்கு முன்பாக நாம் தாழ்த்துகின்ற போது கடவுள் நம்மை உயர்த்துவார் என்பதனுடைய செய்தியையும், அல்லது நாம் சோர்ந்து போன நேரங்கள், தோல்வியுற்ற நேரங்களிலே நிச்சயமாக நாம் கைவிடப்பட மாட்டோம், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்பதை இவர் தன்னுடைய நற்செய்தியிலே படம் பிடித்து காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதாவின் சிங்கம், ஆண்டவர் இயேசு ஒரு சிங்கம், ஜஸ்ட் லைக் லைன் த காஸ்பல் ஆஃப் மார்க் brings out powerfully the life and teaching of Jesus, the mighty lion of Judah, யூதாவின் சிங்கம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு துன்புறுகின்ற அதே நேரத்தில் தைரியமாக வலிமையோடு கிறிஸ்து கடவுளுடைய மகனாக இருந்து நம்மை மீட்டெடுத்தார் என்பதையும் மார்ச் நற்செய்தியாளர் இன்றைய இந்த நேரத்தில் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். அந்த மார்க்குவை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது
இவர் யாராக இருக்கலாம் என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் சொன்ன என் அன்பு மகன் என்று பேதுரு சொல்லுகிறார். அதே நேரத்தில் இவர் பேதுருவின் சீடராகவும் இருந்திருக்கலாம் என்பது ஒன்று. இரண்டாவதாக இயேசு பாஸ்காவை இருந்த ஏற்பாடு செய்ய இருந்தபோது அந்த திருத்தூதர்கள் சென்ற போது தண்ணீர் குடம் சுமந்து சென்றவர் இவர் என்பதும் உங்களுக்கு தெரியும். அரிசியில் வாசிச்சிருப்பீங்க. இவருடைய இல்லத்தின் மேல் மாடியில்தான் இயேசு தன் இறுதி இராவுணவை கொண்டாடினார். கடைசி இராவுணவு இவர் வீட்டுக்கு மேலே தான் கொண்டாடினார் என்பதும், இந்த இல்லத்தின் மேல் அறையில்தான் திருத்தூதர்கள் மேல் தூய ஆவி பொழியப்பட்டது என்பதும். கடைசியாக பாருங்கள், இயேசு இந்த உலகத்துக்கு கடைசியாக உலகம் விட்டு போகிறதுக்கு முன்பாக செய்த கடைசியில் லாஸ்ட் சப்பர் இவர் வீட்டுடைய மேல் மாடி. பிறகு ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை செய்வதற்காக தன்னுடைய திருத்தூதர்களை இங்கே இருங்க, தூய ஆவிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பெந்தகோஸ்து பெருவிழாவிலே அவர்கள் தூய ஆவி பொழியப்பட்டது இவர் வீட்டில் இருந்து தான். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் ஆவியை பெற்றுக்கொண்டு தங்களுடைய பணியை செய்வதற்காக புறப்படுகிறார்கள் என்பதும், இயேசு கைது செய்யப்பட்ட போது ஆடையின்றி ஓடி இளைஞர் மார்க் என்பதும் ஓடுறார் இல்லையா, அந்த ஊழியக்காரி கேட்கின்ற பொழுது ஓடிய மார்க் என்பதும், இவருடைய நற்செய்தியே முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி என்பதும் மரபு ஒளி செய்தியாக இருக்கிறது. இரண்டாவதாக பல நேரத்தில் இவர் தன்னுடைய பயணத்திலே இவர் பவுலோடு போவார், அப்புறம் கொஞ்ச நாள் பிரிஞ்சிடுவார், மீண்டும் பர்னபாவோடு பயணிப்பார். பிறகு கடைசி காலத்தில் பவுலடியார் ரோமிலே சிறைப்பட்டு இருந்த பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்ததுனால தான் பவுலடியார் என்ன சொல்லுறாரு, என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார், மார்க்குவை உடனுடன் கூட்டி வா, அவர் திருத்தொண்டில் எனக்கு மிகவும் பயனுள்ளவர். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகம் இயல் 4 இறைவாக்கியம் 11 என்று மார்க்குவை பற்றி பவுலடியார் சான்று பகர்கின்றார். அந்த அளவுக்கு இவர் செயல் வீரர். அதனால்தான் ஆண்டவர் இயேசு ஒரு செயல் வீரர் என்பதை தன்னுடைய நற்செய்தி முழுவதுமாக இவர் படம்பெடுத்து காட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய அவர் எப்போதும் செயல்கள் செய்து கொண்டே இருந்தார். வார்த்தைகள் ரொம்ப குறைவாக இருக்கும், செயல்கள் அதிகமாக இருக்கும். அதாவது மார்க்கு நற்செய்தியில் இயேசு நிறைய நடப்பார், நிறைய நபர்களை சந்திப்பார், நிறைய வல்ல செயல்கள் செய்வார். காலை மாலை என இயேசுவின் வாழ்வு செயல்களால் நிறைந்திருக்கும் என்பதை தன்னுடைய நற்செய்தியிலே இவர் தொடர்ந்து படம் பிடித்து காட்டுகின்றார். அது மட்டுமல்லாமல் இயேசுவுக்கு அதாவது உடனடியாக இவருடைய நற்செய்தியில் ஏறக்குறைய உடனே என்கின்ற சொல்லாடல் மார்க்கு நற்செய்தியில் 41 முறை பயன்படுத்தப்படுகிறது. இயேசு செய்த அந்த காரியங்கள் பயன்கள், இயேசு உடனே படகேறினார், உடனே அவர்களை அழைத்தார், அவர்கள் உடனே அவரை பின்பற்றினார்கள் என அனைத்து செயல்களும் இம்மீடியட்லி உடனடியாக நடந்தேறுவதாக செயலாற்றுகின்ற ஆண்டவர், உடனே செயலாற்றுபவர் என்பதை தன்னுடைய நற்செய்தியினுடைய அந்த முழு நற்செய்தி முழுவதுமாக இவர் எடுத்து காண்பிக்கின்றார். அடுத்தது இவருடைய அந்த ஸ்டைல், த ரைட்டிங் த காஸ்பல், அந்த இலக்கியம் எப்படி இருக்கிறதுனா, கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியினுடைய தொடக்கம் என்று இயேசுவை, அதாவது இந்த எவங்கலியும்ங்கிற வார்த்தையை இவர் முதலாக பயன்படுத்தியவர், அந்த இலக்கிய சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். துன்புறும் மெஸ்ஸியா, த சஃபரிங் சர்வன்ட், ஆண்டவர் இயேசு கடைசி வரைக்கும் தன்னுடைய பாடுகள் பட்டு, எப்படி இவர் ஆண்டவர் இயேசுவை பார்த்ததனால், இயேசுவினுடைய உண்மையாக சீடராக இருந்ததனால அந்த பொகாலியாவினுடைய வீதிகளிலே இவர் இழுத்து சட்டப்பட்ட பொழுது இவருடைய உடம்பில் உள்ள இரத்தம் சொட்டி அந்த வீதிகளை இரத்த வெள்ளமாக ஆக்கியதை போல கிறிஸ்துவை ஒரு துன்புறும் மெஸ்ஸியாவாக மக்களுக்கு காட்டுகின்றார். ஆண்டவர் இயேசுவை போல இவர் தன்னை, தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்ததனால்தான் பேதுரு என் அன்பு மகன் என்று சொல்லுகிறார். பவுலடியார் இவரை போன்று அவ்வளவு தூரம் யார் ஒரு பயனடி, அதாவது நற்செய்தியிலே மிகுந்த பலனளிப்பவர் என்று பவுலடியார் இவரை பார்த்து கூறுகின்றார். எனவே அந்த மார்க்கினுடைய விழாவை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளைப் போல இவர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்காக தங்கள் இன்னுயிரை தங்களுடைய மறை சாட்சியத்தின் மூலம் கொடுத்ததனால்தான் திரு அவையானது இந்த நாளிலே புனித மார்க்குவினுடைய இந்த மறை சாட்சியத்தை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையாளர்களாக கொண்டிருக்கின்ற நாம், கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், கிறிஸ்துவை போன்று நம்முடைய வாழ்க்கையில்
நாம் சந்திக்கின்ற எந்த ஒரு துன்பமும் துயரமும் நம்மை வாட்ட முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்மை பிரிக்க முடியாது. மார்க்குவை போல நாம் இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ளும்போது ஆண்டவருடைய அருளும் வல்லமையும் ஆற்றலும் நமக்கு இருக்கும். நாமும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற அன்பு மகனாக அன்பு மகளாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கைகளை தொடர்ந்து ஜெபிப்போம். சூரங்களின் இசையிலே கண்ணின்று சூரந்திடும் ராகங்களே எல்லா இறைவனின் கொடைகளே இதய நன்றிகள் என்றுங்களே. இதய சூரங்களின் இசையிலே கண்ணின்று சூரந்திடும் ராகங்களே எல்லாம் இறைவனின் கொடைகளே இதய நன்றிகள் என்றுங்களே. அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சூரந்திடும் ராகங்களே எல்லாம் இறைவனின் கொடைகளே இதய நன்றிகள் என்றுங்களே. சகோதர சோழி எனது குடிதமான பலி எல்லாவற்றையும் கிடைத்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்று திருக்கருள் வேறாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள ஆயிரே உமது மந்தை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் ஒப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று கூலியம் பெரிய தகுந்திரன் எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயசாக ராஜ் எல்லா அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கடைவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்துரே. எங்கள் பாவங்களை போராமல் முத திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி திருவத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமலை திருளத்திரோளும் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டோடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வாவா. உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. உயிருள்ள விருந்தே என் இறைவா, நலம் தரும் மருந்தாய் எனில் வாவா. நிரந்தர வாழ்வே என் தேவா, நிரந்தர வாழ்வே என் தேவா.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தி மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்கச் செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சந்திரனை போல் அழகுள்ளவர், சூரியனை போல் ஒளியுள்ளவர், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் செல்வோம். என்னை அனுப்பியரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவள்ளுவர் நடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும் எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது ஆட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்குமாக்களையும் திருத்தல தந்தில் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தொருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord.
நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் போடும் என்ற உமது முழு நம்பிக்கை வைத்தில் எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதி. இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவை. இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இலாசனம் நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்கவை. இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்த தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னை நாசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear Mother, Our Lady of Health. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். அம்மா எங்கள் தாயே, உனை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே